இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புனித வெள்ளி வாழ்த்துதலை, குட் ஃப்ரைடே வாழ்த்துதலை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்த நாள், நம்முடைய சாபங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்த நாள். மத்தேயு 8:17, கலாத்தியர் 3:13 வாசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 8:9 நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு நம்முடைய தரித்திரத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:24 வாசித்து பாருங்கள். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்ததுனால அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோமாம். எஸ், இந்த நாள் நம்முடைய பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட நாள். அதுதான் குட் ஃப்ரைடே நாள். இதை விசுவாசியுங்கள், இதை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, எனக்காக நீர் பாவத்தை ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்துட்டீங்க. ஆண்டவரே, இனி நான் பாவத்தை சுமக்க தேவையில்லை, இனி நான் சாபத்தை சுமக்க தேவையில்லை, இனி நான் தரித்திரவனா இருக்க தேவையில்லை, நான் செல்வ செழிப்பா இருப்பேன், ஐஸ்வர்யவனா இருப்பேன். விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஒரு 10 நேரம் 20 நேரம் சொல்லி பாருங்களேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய வியாதியை, பலவீனத்தை சிலுவையில் சுமந்து விட்டார், நான் சுமக்க தேவையில்லை. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பலவீனங்கள் மாறும். காண்டாமிருகத்துவ பலன் உங்கள் நிரப்பும். மோசையை போல 120 வயதிலும் கண்கள் கிடையாது, சரீரத்தில் பலன் குறையாது. எஸ், விசுவாச அறிக்கை பண்ணுங்க. இயேசு நம்முடைய பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், பலவீனத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். இது ஒரு வெற்றியினால், மகிழ்ச்சியினால். ஆகையால் மகிழ்ச்சியோடு இருங்கள். குட் ஃப்ரைடே என்பது அழுகை நாள் அல்ல. இயேசு கிறிஸ்து அண்டே சொன்ன, எனக்காக அழாதீங்கள், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் சொன்னார். அதனால ஒருவேளை அழணும்னு நினைச்சா உங்க பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, ஒருவேளை உங்க கணவர் ரட்சிக்கப்படணும், கணவனுடைய ரட்சிப்புக்காக, மனைவி ரட்சிக்கப்படணும், மனைவியின் ரட்சிப்புக்காக அழுங்க. மற்றபடி இயேசுக்காக அழ தேவையில்லை. அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்னவர் இப்பொழுதும் நம்முடைய மத்தியில் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீர்கள், உயிரோடு இருக்கிறார். யோபை போல சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். காட் பிளஸ்.